கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் கூட மிக முக்கியமாக நம்ம வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் மேல பொல்லாத சத்ருவானவன் வைத்திருக்கிற பல தந்திரமான காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டு அதனை தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காரியங்களை விளக்கி சொல்வதற்கு நம் மத்தியில சகோதரர் ஜேம்ஸ் ஸ்வர்ணராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க, கர்த்தர் என்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க, என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே வாலிபர்கள் சந்திக்க இருக்கிறாங்க என்று பார்த்து அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்றாய் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்து நாம் அதற்காய் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தானவன் நன்மைகளை தீமையாய் மாற்றி அதை மனித குலத்துக்கே விரோதமான காரியங்களை செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். சாத்தான் மனித மேலே கொண்டு வர்ற ஒரு தந்திரில் ஒன்று மனோ தத்துவ போர், சைக்காலஜிக்கல் வார் பை சேட்டன். அதான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரங்களில் அநேக காரியங்கள் பார்ப்போமானால் கண்ணுக்கு தெரியாத அல்லது இலைமறையாய் காய்மறையாய் அது தெரிந்தும் தெரியாதபடிக்கு நன்மையை போல வர்ற தீமையை காண்பிக்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம், முக்கியமான ஒரு தந்திரம். அநேகருக்கு இந்த காரியம் தெரிந்திருக்காது. இது அநேகமாய் மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கும் ஐடியிலே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்கள் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னு பார்ப்போமானால் டோப்பமைன் என்ற ஒரு வார்த்தை. அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில கேள்விப்படாமல் கூட இருப்பீங்க. டோப்பமைன் என்பது மூளையிலே சுரக்கும் ஒரு ஃபீல் குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்பதாகும். இது என்ன செய்யும் அப்படின்னா, மகிழ்ச்சி அல்லது ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு காரியங்கள் அல்லது ஒரு வெற்றி கிடைத்த உடனே நமக்கு அறியாதபடி நம்மளுடைய மூளையில் அல்லது நம்முடைய உடலில் சுரக்கிற ஒரு சுரபி தான் இந்த டோப்பமைன் என்பது. இது கர்த்தர் நன்மைக்காகவே கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை தீமையாய் சாத்தான் மாற்றும்படி சில யுக்திகளை செய்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு சாத்தான் எப்படி வஞ்சகமான காரியங்களை செய்கிறான், அது வாலிபர்கள் எவ்வளமாய் பாதிக்கிறது, முதியவர்கள் எவ்வளமாய் பாதிக்கிறது, விசேஷமாய் இந்த விளையாடுறாங்கல்ல கேம்ஸ், அதில் எத்தனை பேர் அடிக்ட் பண்ணுகிறது என்று நாம் இன்றைக்கு பார்த்து அதற்காக நாம் அதிகமாக செபிக்க போகிறோம். குடும்பமானால் அநேக பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் படிக்கிறதுல கவனம் செலுத்தி வருவாங்க. இந்த நாட்களில் அவங்க ஒரு டேபோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க, ஒரு மொபைலில் உட்கார்ந்து இருப்பாங்க. இன்றைக்கி மொபைல் இல்லாமல், ஒரு இன்டர்நெட் இல்லாமல், ஒரு டேப் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. படிப்புக்கெல்லாம் தேவை. ஆனாலும் உங்கள் பிள்ளைகள் இதில் எந்த அளவுக்கு இதில் கடந்து வருகிறார்கள், எந்த அளவுக்கு இந்த காரியத்தை பார்க்க நீங்களும் அதை பார்த்து தெரிந்து கொண்டு நாம் அதுக்கேற்ற வழியிலே அவர்களை நாம் நடத்துவோமானால் எல்லா தீமைக்கும் விலைக்கிற பிள்ளைகளை சத்துருவை வந்து நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த டோப்பமைனை குறித்து சில காரியங்களை பார்த்து அதன் பின்பு நாம் மற்ற காரியத்தை பார்ப்போம். இது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது ஒரு ஹாப்பி ஹார்மோன் தான். இது நன்மைக்காய் செய்யப்பட்டது தான். ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கிறதா. இதை எப்படி வஞ்சகமான வழிகளில் அவர்கள் அதை வகை பிரித்து வேறு பிரித்து தீமையான காரியம் மாற்றுறார்கள் என்று பார்த்து நாம் இன்றைக்கு அதை அறிந்து நாம் அதற்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த டோப்பமைன் என்ற காரியம் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஒரு உந்துதல், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஃபீல் குட் அப்படின்னு ஒரு காரியத்தை செய்கிற ஒரு ஹார்மோன் தான் அது. நாம் ஒரு இலக்கை அடையும் போதோ அல்லது எதிர்பாராத ஒரு பரிசு கிடைக்கும் போதோ மூளையில் இந்த டோப்பமைன் என்ற ஒரு சுரபி அது சுரக்கிறது. இந்த டோப்பமைனை குறித்து நம்ம பார்ப்போமானால் அதில் பல வகையான தரத்தை வைத்திருக்கிறார்கள். ரெண்டாவது, அவங்களுக்கு சில பரிசுகளை கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்துவாங்க. மூன்றாவது, இதான் முக்கியமான காரியம். இந்த டோப்பமைனில் அவர் செய்கிற காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி அருகாமையில் அவர் வரும்போது வேண்டுமென்றே அவர்களை தோற்கடித்து ஒரு 2-3 லெவல் வரைக்கும் விளையாட வைப்பாங்க. அந்த 4வது 5வது கேமில் அவர்களை தோற்கடித்து திரும்பவும் அவர்கள் ஜெயித்து விடலாம் என்ற உணர்வை கொடுத்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து திரும்ப அந்த கேமில் அவர்கள் விளையாட வைப்பது தான் இந்த தந்திரங்கள் ஒன்றாக இருக்கிறது. இதை கர்த்தர் மனோ தத்துவ போரை
சத்துரு கொண்டு வர்றான்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நம்ம பின்னால் பார்ப்போம். அதற்கு முன்பாக இதில் இந்த லெவல் கேமில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்மால் வின்ஸ், ப்ராக்ரெசிவ் பார்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன், சோஷியல் கம்பேரிசன், மற்றவர்களோட கேம் விளையாடும்போது அவர்கள் முன்னால் நிற்க வைத்து அவர்களை கம்பேர் பண்ண வைத்து பாருங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்களால பண்ண முடியும், ஏன் உங்களால் பண்ண முடியாதான்னு சொல்லி இப்படி பலவிதமான காரியங்களை செய்ய வைத்து அவர்களை தூண்டி இந்த கேமை ஆட வைத்து அது நிமித்தமாய் தீமையான காரியத்தில் அவர்களை நுழைத்து விடுகிறார்கள். சமீப காலமாக நம்ம பார்க்கணும் ரீல்ஸ் அடிக்ஷன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் இடைவிடாமல் ரீல்ஸை பார்க்கிற அநேகர் அடிமைத்தனத்துக்குள்ளாகி இன்றைக்கு அநேகர் சிக்கி தவிக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் நிறைய பிள்ளைகள் வேலை பார்க்குறீங்க. நாம் செய்வது நன்மையான காரியமா தீமையான காரியமா? ஏன்னா இனி வரும் நாட்களில் இந்த உலகம் அந்தி கிறிஸ்துடைய காலத்தில் போகிறது என்று கர்த்தர் பலமுறை பேசிக்கொண்டே வருகிறார். சீக்கிரமாக இந்த அந்தி கிறிஸ்துவ காரங்களை சிக்கிக்கொள்ளப் போகிறது. நாம் யாருக்கு வேலை செய்கிறோம்? இனி நிறைய ஐடியில் இருக்கிறோம், நிறைய சம்பளம் வாங்குகிறோம், சந்தோஷம். ஆனால் இந்த கேம் டெவலப்பர்ஸாக இருக்கிறாங்களே, நீங்கள் அதற்கு அதிகமாக செபிக்க வேண்டும். ஒரு தீமையான காரியத்துக்குள்ளே பிள்ளைகளை நடத்தி கொண்டு போய் அநேகருடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கும், அநேக குடும்பங்களை கெடுக்கும், அநேகர் இந்த மாதிரி அவர் தன்னுடைய சிந்தைகளில் தவறான காரியங்களை செய்ய வைத்த நிமித்தமாக வாலிப சமுதாயத்தை அழிக்கப்படுற ஒரு பெரிய தீமை வருது இல்லையா? இதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட அதில் கர்த்தர் ஞானத்தை கொடுக்க முடியாது நம்ம செபிக்கணும். இந்த டோபமைனை பற்றி நான் சொல்லும்போது சில காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கேமை தொடர்ந்து விளையாடுவதால் என்னென்ன பாதிப்பு வருகிறது என்று பார்ப்போமானால், முதலாவது டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை முற்றிலுமாய் அவங்களை விட்டு அகற்றப்படுகிறது. ரெண்டாவது டோபமைன் கிராஷ். இந்த கேமை நிறுத்தின உடனே மூளையில் டோபமைன் அளவு சட்டென்று குறையும். இதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எரிச்சல், மூர்க்கத்தனம், சலிப்பு இதெல்லாம் நடக்கும். இது நிமித்தம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். மூன்றாவது ரியல் லைஃப் போர்டம் என்று சொல்லுகிற கேமில் உடனே கிடைக்கிற அந்த வெற்றியை வைத்து நிஜ வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையில் அவங்க இப்படி தான் கிடைக்கும்னு சொல்லி தங்களை நம்ப வைத்து கொண்டு படிப்பில் வேலைகளில் மற்ற காரியங்களில் ஒரு சலிப்புத்தன்மை அவள் நேரிடும். இதெல்லாம் அந்த டோபமைன் என்ற அந்த காரியத்தில் வருகிறது. கர்த்தர் நன்மைக்காக தான் வைத்திருக்கிறார். ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்காக அது சொல்லப்பட்டது. ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க முடியாத கர்த்தர் வைத்திருக்கிற அந்த டோபமைனை இவர்கள் தவறான காரியத்தில் பயன்படுத்தி இன்றைக்கி அநேக ஜனங்களை, அநேக வாலிபரில் விசேஷமாக இந்த கேமில் அடிக்ட் ஆகிருக்காங்களே, அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்க்கை சீரழிக்க முடியாத காரியங்களை இந்த டோபமைன் என்ற அந்த காரியங்கள் செய்து கொண்டு வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற காரியம் ரீல்ஸ் அடிக்ஷன்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரீல்ஸ் அடிமைத்தனம் என்பது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூபர் ஷார்ட்ஸ் போன்ற குறுகிய வடி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதால் ஏற்படுகிற ஒரு மனவியலை சார்ந்த ஒரு பழக்க வழக்க பாதிப்பாகும். ரீல்ஸ் அடிக்ஷன். தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ரீல்ஸ் பார்க்காமங்களும் இருக்கவே முடியாது. அது எல்லா வயதினரும் அது செய்கிற ஒரு காரியம்தான். முதல்ல சில நிமிடங்கள் மட்டுமே பார்த்து விட்டு கடந்து செல்லலாம் எண்ணத்தோடு கடந்து உள்ளே வருவாங்க. இந்த ரீல்ஸை பார்க்குற வாலிபர்கள் முடிவில் 2 மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுதும் அதிலே மூழ்கி கிடக்கிற காரியங்களை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த ரீல்ஸ் ஸ்கோரால் செய்யப்படுற அந்த எதிர்பார்ப்பு, ரீல்ஸை பார்க்கணும் எதிர்பார்ப்பு மூளையை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த காரியம் அதை பார்க்குற நிமித்தம் அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன்ஸ்குள்ளே கடந்து போயிடுவாங்க. இதனால் ரீல்ஸ் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் வரும்போது அவங்களால அதை ஸ்க்ரால் செய்யாமல் இருக்கவே முடியாது. இது அடுத்தது இதை பார்த்தோம், இது அடுத்தது. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பார்க்குற அந்த மொபைல் ஃபோனே இது கொடுத்து விடும். உங்கள் மைண்டுக்கு தெரியும் எதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு நேராக நீங்கள் திருப்படுறீங்க. உங்களை அது ஆட்டோமேட்டிக்காக அது கணித்து விடும். உங்களை ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை ஸ்கேன் பண்ணிவிடும். நீங்கள் இதை தான் எதிர்பார்க்குறீங்க. 2 காரியத்தை நீங்கள் பார்த்து லைக் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் அதை விரும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை தான் விரும்புகிறீங்கள் என்று அதுவே ஆட்டோமேட்டிக்காக தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மைண்டை கொண்டு வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம போய் விடுவோம். தொடர்ந்து ரீல்ஸ் பார்ப்பதால் மூளையில் உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த மூளையில் டோபமைன் என்ற மகிழ்ச்சியுடைய வேதிப்பொருள் தூண்டுவதன் மூலமாக மனிதர்கள் நேர கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு மொபைல் ஃபோனில் மூழ்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் மூளைக்கு ஒரு சிறிய சுவாரஸ்யத்தை கொடுப்பதால் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது ஒரு உலக செய்தியை குறித்து இருக்கலாம், ஒரு போரை குறித்து இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு காமெடி குறித்து இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அது சந்தோஷத்தை கொடுப்பதால் மூளைக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை தேடும்படியான காரியத்தை அது செய்யும்படி நம்மளை முந்தி தள்ளுகிறது. அதனால் படிப்பு, வேலை போன்றவற்றில் வாலிபர்கள் கவனம் செலுத்த முடியாமல் போகிறார்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் டோபமைனை பார்த்தோம், 2வது ரீல்ஸ் அடிக்ஷன்ஸை பார்த்தோம், 3வது நம்ம பார்க்க போகிறது கேம் அடிக்ஷன். வீடியோ கேமில்
விளையாடுவதில் தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்ள பிளே ரிட்டன்ஷன் என்ற யுக்தியை நமது மூளையில் சுரக்கும் அந்த டோபமைன் என்ற வேதிப்பொருளுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. கேம் டெவலப்பர்ஸோட மெயின் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிற உத்தியை நடைமுறைப்படுத்துவது தான் இந்த கேம் டெவலப்பர்ஸோட மெயினான டார்கெட். அப்படியானால் சமீப நாட்டில் பாருங்கள், கல்லூரி மாணவர்கள் முதல் வேலைக்கு செல்லும் வாலிபர் பலரும் ஆன்லைன் விளையாட்டு மூலமாய் அவர்களை எங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதில் தங்களை இணைத்து கொள்கிறார்கள். இதுக்கு மெயினான காரியம் டோபமைன் என்ற இந்த சுரபி தான். இது நிமித்தமாக அநேக வாலிபனின் மனநலத்தை இது பாதிப்பதோடு பெரும்பாலான குற்றங்கள் செய்ய வழிவகை செய்கிறது. இந்த டோபமைனில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த டோபமைன் பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் கேம்ஸை ஊக்கப்படுத்துவது அல்லது அதிகரிப்பது. ஒரு கேம் விளையாடி கொண்டே இருக்கும்போது, அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது மூளை தானாக அதற்கு பழகிக்கொள்கிறது. அப்போ டாலரன்ஸ், அப்போ சகிப்புத்தன்மை அது அதிகரித்து, பரவாயில்ல அடுத்து நம்ம வந்துருவோம்னு சொல்லி அது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள டாலரன்ஸ் அது அப்படியே கொஞ்சமாக பண்ணி நம்ம இன்னும் அதில் வந்துடலாம்னு சொல்லி அதில் கொஞ்ச நேரம் தக்க வைத்துக்கொள்ளு. கர்த்தர் வாலிபர்களை தங்களுக்காய் காத்திருக்கும், கடைசி கால இழுப்பலை கொண்டு வருவோம், கடைசி காலத்திற்கு தலைமுறை பிறகு கர்த்தர் அப்படிப்பட்ட காத்திருப்பு கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கும் போது சாத்தானுடைய தந்திரப்பார் எப்படி இருக்குன்னு, சாத்தான் அந்த கேமில் விளையாட வைத்து இந்த வாலிப பிள்ளைடைய மனதை கரைப்படுத்தி ஒரு பெரிய சந்தை உருவாக்க கர்த்தர் வைத்த திட்டத்தை நோக்கத்தை அது அபத்தமாக்கும்படிக்கு அவங்கள வேறு வழி கொண்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ சாத்தானுடைய தந்திரம், முக்கியமான தந்திரமாக யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ஆன்லைனில் மாத்திரம் இந்தியாவில் பாருங்கள் 60% பேர் 60% பீப்புள் 18 வயசுலேருந்து 24 வயசு உடைய வாலிபர்கள் அத்தனை பேரும் இந்த ஆன்லைன் கேமில் ஈடுபட்டிருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது. வாலிபர் ஆன்லைன் விளையாட்டு மூலமாக பணத்தை இழந்து, அதனால் அவங்க பணத்தை இழப்பது மாத்திரமல்ல, நேரத்தை இழப்பது மாத்திரமல்ல, தன் வாழ்க்கை இழப்பது மாத்திரமல்ல, சிலர் தற்கொலை அதில் ஈடுபடுறாங்க. தாங்களே மாய்த்து கொள்கிற நிறைய பேர் ஆன்லைன் ரம்மியில் விளையாடி, ஆன்லைன் கேம் விளையாடி நிறைய பேர் பாருங்கள் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கி கொண்டு குடும்பமாய் தற்கொலை செய்த குடும்பங்களை நிறையா பார்க்கலாம். நிறைய பேர் ஆன்லைன் கேமில் போனாருங்க, ஆன்லைனில் போய் மாட்டிக்கிட்டாரு, எனக்கு குடும்பம் என்ன பண்ணுன்னு தெரியல, நிறைய கடன் ஆயிடுச்சு, கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டுட்டு மனைவியும் கொண்டுட்டு அவர் இறந்துட்டார், நம்ம நிறைய செய்தி பார்க்குறோம். சில இடத்துல பாருங்கள் வாலிபர்கள் இந்த கேமில் அடிக்ட் ஆனதுனால கொள்ளை அடிக்க கடந்து போனாங்க. சில இடத்துல பாருங்கள் கொலை செய்ய கடந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம அன்றாடம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த டோபமைன் என்ற மூளையில் சுரக்கிற சுரபி அது வேறு அதிகமாய் வேதியியல் முறையில் வேறு பக்கமாய் திருப்பி சாத்தானுடைய தந்திரங்களுக்கு அதை அடிமைப்படுத்தினால்தான் இந்த தீமை நடந்து கொண்டிருக்குது. சமீபத்தில் பாருங்கள், சென்னை மற்றும் திருவள்ளூர் இடங்களில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த காரணமாக 4 பேர் தற்கொலை செய்துள்ளார்கள். அந்த இடத்துல இதெல்லாம் பாருங்கள், எப்படி அவங்க போய் சாதாரணமாக விளையாடலான்னு சொல்லி போயிருப்பாங்க. நீ உங்கள் பிள்ளைகளை கவனிங்க, வாலிப பிள்ளைகளை கவனிங்க, உலகத்தின் காரியத்தில் சத்துரு செய்கிறான். இதை குறித்து கர்த்தர் ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போமானால், மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் குமார் அவர் மூலியமாய் கர்த்தர் பேசுகிற தீர்க்கதரிசி வார்த்தை நான் படிக்கிறேன், அதை கேளுங்க. கர்த்தர் எவ்வளோ தெளிவாக இந்த காரியத்தை பேசியிருக்காருன்னு பாருங்கள். அதில் பாருங்கள், வாலிபர்களை குறி வைக்கிற மனோ தத்துவ போர் என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலியமாய் 21/12/2010 4 மாதம் நடந்த ஒரு உபவாச ஜெபத்தில் தீர்க்கதரிசியில் கர்த்தர் பேசியிருக்கிறார். அதில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. இதோ சாத்தான் மன தத்துவ போர் சீக்கிரமே ஜனனிடத்திலே வருகிறது, அது குறிப்பாக வாலிபர் மேல் வருகிறது. இதில் பிடிக்கப்பட்டவன் தன்னை மாய்த்து கொள்ளும்படிக்கு சாத்தானால் கட்டளை பெற்றால் தன்னை மாய்த்து கொள்ளும் தயங்க மாட்டான். அவனுக்கு ஒரு கட்டளை வருது, நீ உன்னை தற்கொலை பண்ணிக்கொள். நம்ம பார்த்துக்கிறோம் ப்ளூ வேல், ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நடந்தது பப்ஜி, ப்ளூ வேல், நிறைய பிள்ளைகள் மாய்த்து கொண்டார்கள். இது தொடர்ந்து திரும்ப அப்படி தீமை தேசத்தில் வரக்கூடாது, நம்ம பிள்ளைகள் வரக்கூடாது, கதையில் ஒப்பு கூட நம்ம செபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஒருவனை கொலை செய்யும்படி கட்டளை கொடுத்தால் அவன் அதை செய்ய துணிந்திருப்பான். ஒருத்தர் கொலை பண்ணு ஒரு கட்டில் வருது அப்படின்னா அந்த கேமில் இருக்கிறவன் அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் தவப்பண்ணு துப்பாக்கிட்டு சுட்டதை வெளிநாடுகளில் பார்த்துருக்குறோம், நம்ம நாடுகளில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் தீமெல்லாம் தேசம் வராதபடிக்கு இதெல்லாம் கர்த்தர் ஒப்பு கூட்டி செபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, சாத்தான் மனதத்தை போர் ஒரு வலையை போலவும் ஒரு கண்ணியை போலவும் ஜனங்களில் இது கிரியை செய்யும். இந்த மனதத்தை போர் கர்த்தருடைய ஜனங்களை எவ்வாறு பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் அது வேறு விதமாய் கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். எப்படி செய்யுமா? ஆனால் சாத்தான் முதலாவது கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தரிடத்துலேருந்து முதல் பிரிக்கிற காரியத்தை செய்வான். அவர்கள் என்ன செய்வானா, வேறு விதமாய் கிரியை நடப்பு. எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல அவங்க ஆத்துமாவை தடுமாற பண்ணும். தேவனை விட்டு வழி விலக பண்ணாலும் ஆத்துமா தடுமாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, சாத்தான் எப்படி கன்னியா பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறான். அவர் ஆத்துமாக்களை தடுமாற பண்ணி முதல்ல விசுவாசத்தை வழி விலக பண்ணுவான். அவனோட ஆத்துமாவை முதல் கர்த்தரை விட்டு திருப்புவது, கர்த்தருடைய விலகு. 2வது விசுவாச துரோகம்.
இயேசு கிறிஸ்து 2ஆம் வரியில் வரும்போது வேதம் சொல்கிறது, மனுஷகுமார் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பது அரிது. எல்லாம் இருக்கும், சபை இருக்கும், ஊழியர்கள் இருக்கும், ஊழியக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இயேசு மேலே, கிறிஸ்து மேலே, கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு அது வழி விலக செய்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். 3வது காரியம், அவர்கள் வசனத்தை விட்டு வழி விலக பண்ணி மாம்சத்தை தூண்டுற ஆராதனை அவர்கள் கற்றுக்கொள்வாங்க. இப்படி பார்க்குறாங்களே, அதனால தான் பாருங்கள், பலிபீடத்தில் பாடல், தவறான ஆராதனைகள், தவறான காரியங்கள், அந்த இடத்துல களியாட்டு ஆராதனைகள். கர்த்தர் களி கூர்ந்து ஆராதிப்பது வேற, இனி களியாட்டு ஆராதனைகள், பலிபீடங்களை அசுசிப்படுத்துவது, பலிபீடத்தில் கள்ள ஆரம் நடத்துவது, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறது, பாகாலுக்கு பண்ணுற காரியத்தெல்லாம் பலிபீடத்தில் செய்கிற காரியங்களை செய்து கர்த்தர் விட்டு வழிவிலக பண்ணுற காரியங்கள், கள்ள ஆரம் நடத்துகிற காரியம், இதெல்லாம் அப்படி தான். மேலே கர்த்தர் வைத்திருந்த பலிபீடத்தை அசுசிப்படுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி தீமையான காரியம் தான் கடந்து வருதுன்னு சொல்லி கர்த்தர் அதில் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிறதையும் கர்த்தருடைய முகத்தை தேடுறதையும் அந்நிய காரியமாக கருவல். ஜெபிக்க சொல்லி பாருங்க, ஜெபிக்கவே மாட்டார்கள், வேதத்தை வாசிக்கவே மாட்டாங்க. ஏன்? அது குடும்பத்தில் தகப்பன் தாயிட்டில் முதல்ல ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ அதிகாலை எழும்பி ஜெபித்து முழங்கால் இப்படி கர்த்தர் முகத்தை தேடுவாயானால் நான் உன் பிள்ளைகள் வசனம் சொல்லல. கர்த்தர் நீதிமான் பிள்ளைகளை கர்த்தர் சந்தையாக கர்த்தர் ஆசிரியப்பாராம். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய காரியத்தை அற்பமாய் அவர் நினைப்பார்கள், அந்நிய காரியமாக கருதுவார்கள். ஐயோ, பைபிள் படிக்கணுமா, ஜெபிக்கணுமா, பாடணுமா, சபைக்கு வரணுமா, அது அந்நிய காரியமாய் பார்ப்பார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், மாம்ச காரியங்களை தொழுது கொள்வார்களாம். ஒரு மனுஷனை தொழுது கொள்வாங்க. நீங்கள் பார்க்குறோமே, வர்ஷிப், ஹீரோ வர்ஷிப், ஒரு அரசியல்வாதியை, ஒரு நடிகனை. ஏன்? கர்த்தர் மேலே அன்பு கிடையாது, கர்த்தர் மேலே அந்த பயம் இல்லை. பயபக்தியோடு கூடி, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிங்கள். அது இல்லாதபடினால தான் இன்றைக்கு உலகத்தின் காரியத்தை எல்லாத்தையும் நம்பி போகிற ஒரு கூட்டமாய், கர்த்தரை சார்ந்து இல்லாதபடிக்கு உலகத்தை சார்ந்திருக்கிற கூட்டங்களாய் அவள் மாறி போகிறாங்க. இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம் கண்முன்னால் வைத்து, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க கர்த்தருடைய காரியத்தை அற்பமாக எண்ணக்கூடாது, எங்கள் பிள்ளைங்க இந்த டோபமைன்ற போகிற காரியங்களில் சிக்கிவிடக்கூடாது. அவனுடைய அவர் சின்ன ஒரு விளையாட்டு தானே, கொஞ்ச நேரம் விளையாட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். காலிலேருந்து வேலை பார்த்துருக்குறோம், வீட்டில் நிறைய பேர் சகோதரிமார் கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம், கேம் விளையாடுவோம். இல்லை, அது செய்யாதீங்க. அது சாத்தானுடைய தந்திரில் ஒன்று. அது மனோ தத்துவ போருடைய கர்த்தர் சொல்கிறார், சைக்காலஜிக்கல் வார். நமக்கே தெரியாது, சிக்கிக்கொள்வோம், அதை நெட்டில் சிக்கிக்கொள்வோம். நம்ம இன்றைக்கி ஆண்டு சம்பளம் போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த இன்டர்நெட் போன்ற வசதிகள் மூலமாய் வாழ்வில் புத்தியை வழங்க பண்ணுறது பொல்லாத ஆவியை நசனா இயேசு நாம் கடிந்து கொள்கிறோம். அவங்களை ஆன்லைன் கேம்ஸ், ஆன்லைன் ரீல்ஸில் அவங்களை அடிமைப்படுத்தி முடக்குமடி புதிய தொழில்நுட்பத்தோடு உருவாகிற பொல்லாத மனித திட்டங்கள் வாய்க்காமல் போடும். பிள்ளைகள் ஹைட்டில் இருக்கிறாங்க, நல்லது, சந்தோஷம். ஆனால் அவர் இந்த மாதிரி கேம் டெவலப்பர்ஸ் ஆகி பிள்ளையோட மனதை, சந்ததிகளை கெடுக்கிற காரியம், இது சாபம் இல்லையா? அப்போ கர்த்தருடைய காரியம், ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் உருவாக்கலாக இருக்கணும், நடத்தலாக இருக்கணும், அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கம் திருப்பலாக இருக்கணும். ஒரு கர்த்தருக்கு நன்மையான நன்மைக்கு எதுவான காரியங்களை கர்த்தர் செய்ய வைக்கணும். அப்படிப்பட்ட காரியம் செய்யுங்க ஆண்டுன்னு சொல்லி அவனுடைய கடி செவிக்கு போகிறோம். அந்த டோபமைனுடைய வேதிப்பொருள் மூலமாய் வாலிபுல் அடிமைப்படுத்த பிரயாசப்படுற எல்லா கொடிய திட்டங்கள், அது பின்பாக கிரீசிற பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவிகள் இயேசுவை நாமல் அபத்தமாக்கி போட்டுன்னு சொல்லும் செவிக்கு போகிறோம். அது மாத்திரம் இல்லை, கண்ணி சார்ந்த உயிர்கொலை விளையாட்டு மூலமாய் வாலிபுல் செய்கிறது இன்னதை அறியாதபடிக்கு அவளை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுற பொல்லாத ஆவி, அதன் வல்லமையில் இயேசுவை நாமத்தில் கட்டப்பட முடியாது ஜெபிக்க போகிறோம். உலகத்தின் காரியங்கள், சிற்றின்பங்கள், வாழ்வு ரீதி நிறைய வைத்து அன்றாட தங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியத்தை அற்பமாக நினைக்க வைக்கிறது எல்லா பொல்லாத தீமைகள் இயேசுவை நாமளை முடக்கப்பட முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த சாத்தானுடைய கண்ணியில் நம்ம வாலிப பிள்ளைகள், நம்ம பெண்கள், குடும்ப பெண்கள், வயதானவர்கள், முதியவர்கள் யாரில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, யாரெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தருடைய விடுவிக்கிற கரங்களை விடுவித்து அவர்களை மீட்டெடுக்க முடியாது நம்ம செபிக்கணும். குறிப்பாக வாழ்வுகளை பாதிக்கிற ஒரு வாழ்வு பிள்ளைகளையும் பாதிக்கிற இந்த பொல்லாத வல்லமைகள் நசனா இயேசுவை நாமில் கட்டப்பட முடியாது. இது பின்பாக கிரீஸ் எல்லா பொல்லாத ஆவின் கீழே கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. நம்ம போட்டு செபிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க, பேர் சொல்லி அவங்களுக்காக செபிங்க. அவங்கள எப்போதும் கண்காணித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த முடியாது. இந்த கடைசி கால கர்த்தர் வாக்கு பண்ண அந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகளாய், வாக்குத்தின் சந்தைகளாய் நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்ப்போம் யோசுவா சொன்னார். அந்த வாக்குத்தத்தின் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. எங்கள் பிள்ளை பாதுகாத்துக்கொள்ளாண்டு போக்குலன் பிரசனம் கூட சொல்லி ஒப்புடி செபிக்கலாமா? வாங்க நாம் செபிப்போம். நம்ம இவ்வளோ நேரம் அநேக காரியங்களை பார்த்தோம்ல.
இப்பொழுது கூட நம்ம அதுக்காக இணைந்து செபிக்க போறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நாள்லையும் கூட ராஜா, வாலிபர்களுக்கு விரோதமான அப்பா அநேக தீமையான காரியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள, அதன் பின்னணியை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோப்பா. யார் யார் இந்த டோபமைன் சார்ந்த அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிறாங்களோ, கர்த்தர் இந்த வேலையில் அவர்களை விடுவிக்கும்படிக்காக உம்முடைய வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கேம் அடிக்ஷன், ஆன்லைன் கேம்ஸ்க்கு அடிமைப்பட்டு அது நிமித்தமா தங்களுடைய நேரத்தை, பணத்தை, தங்களுடைய வாழ்க்கையை இழந்த வாலிபர்கள் எத்தனையோ பேரை நாங்கள் இந்த நாட்கள்ல பார்க்கிறோமே தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுவிக்கும்படிக்காக உம்முடைய வல்ல கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோப்பா. விசேஷமா எங்க குடும்பத்தின் வாலிபர்கள், எங்களுடைய வாலிப பிள்ளைகள், எங்க தேசத்துல அப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கல்வார் ரத்தத்திற்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இனி வருகிற நாட்கள்ல யார் ஒருத்தரும் இப்படிப்பட்ட ரீல்ஸ் அடிக்ஷனுக்கோ, கேம் அடிக்ஷனுக்கோ, இந்த டோபமின் சார்ந்த எந்த விதமான அடிமைத்தனங்கள்லையும் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக உம்முடைய வல்ல கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி சகோதரி அவர்களோடு கூட இணைந்து நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஆண்டவரே இயேசப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே இயேசப்பா, எங்க தேசத்துல எங்க பட்டணத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல அநேகர் கர்த்தாவே இயேசப்பா கேம் அடிக்ஷன்ல கர்த்தாவே, ரீல்ஸ்ல, ஆன்லைன் கேம்ஸ்ல கர்த்தாவே இரவும் பகலும் தன் நேரத்தை கர்த்தாவே செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க தாமே அவங்க ஒவ்வொருத்தங்களையும் விடுதலை ஆக்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய வல்ல கரம் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களை தொடுவதாக. விசேஷமா கர்த்தாவே இயேசப்பா, இந்த டோபமைன் ஆண்டவரை சார்ந்த அடிமைத்தனத்துல ஆண்டவரை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் கர்த்தர் நீர் இப்பொழுது விடுதலை ஆக்குவீராக கர்த்தாவே இயேசப்பா. ஆண்டவரே விசேஷமா எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சபைகள்ல கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல கர்த்தர் நீர் அவர்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க அல்லவா ராஜா. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அல்லவா ராஜா. யார் ஒருத்தர் ஆண்டவரே இயேசப்பா இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல சிக்கி கொள்ளாத படிக்கு கர்த்தர் நீங்க தாமே ஒவ்வொருத்தங்களையும் வேலி அடைக்கும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தாவை விடுதலையாக முடியாது இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீங்க தாமே இயேசப்பா விடுதலையாக்க முடியும் அல்லவா கர்த்தாவே. தேவனுடைய வல்ல கர ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் தொடுவதாக. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே இயேசப்பா. இரவும் பகலும் கர்த்தாவை தன் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாம ஆண்டவரே இதில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே கர்த்தர் நீங்க தாமே அவர்களை வழி நடத்த வேண்டுமாக உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி தகப்பனே. கர்த்தர் நீர் எங்க ஜெபங்களை கேட்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த நாட்கள்ல வாலிபர்களை குறிவைத்து அவர்களுடைய இருதயங்கள்ல குருட்டாட்டம் பிடிக்க பண்ணவும், அவருடைய புத்தியை மழுங்க பண்ணவும், அவர்கள் தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடிக்கு தவறான காரியங்கள்ல அவர்களை ஈடுபடுத்தவும் சத்துரு திரைமறைவில் செய்கிற அவருடைய எல்லா தந்திரங்கள் அப்பா, இந்த மனோதத்துவ போருங்கிற பேர்ல அவருடைய இருதயங்களை, சிந்தனைகளை குறிவைத்து அவருடைய ஜீவனை பறிக்கும்படிக்காக சத்துரு எடுக்கிற எல்லா பிரயாசங்கள் அது இயேசுவின் நாமத்துல வாய்க்காமல் போகட்டும் அப்பா. இப்படிப்பட்ட தவறான கேம்ஸை வடிவமைத்து அது நிமித்தமா எங்களுடைய வாலிபர்களை தூண்டவும், அவர்களுக்கு விரோதமான தீமையான காரியங்களை கட்டவிழ்க்கிற எல்லா பொல்லாத மனிதர்களையும் கர்த்தர் நீங்க முடக்கி போடுங்க அப்பா. ஐடி துறையில பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு சில கேம் டெவலப்பர்ஸ் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை ஈடுபடுகிறத நாங்க பார்க்கிறோமே தகப்பனே. அவர்களுடைய கிரியைகள் திரைமறைவில் வாலிபர்களை குறிவைத்து அவர்கள் செய்கிற தந்திரமான காரியங்கள், விஞ்ஞானத்தையும் கணினி மூலமா கொண்டு வருகிற எல்லா தீமைகளும் கட்டவிழ்க்கும்படி அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் அது இயேசுவின் நாமத்துல வாய்க்காமல் போகட்டும். குறிப்பா இவர்களுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் அது இயேசுவின் நாமத்துல கட்டப்படட்டும். உம்முடைய வல்ல கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து சகோதரர் அவர்களோடு கூட இணைந்து நம்ம இப்பொழுது ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் மீது உம்முடைய கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே சமூக வலைத்தளங்களை இயேசப்பா சிக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, இந்த அடிமைத்தனத்தில் இயேசப்பா சிக்க வைக்கும்படியாய் போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இது சாத்தானின் தந்திரம் அல்லவா ஆண்டவரே. அப்பா, வாலிபர்களை குறித்து இயேசப்பா அநேக வாக்குத்தத்தங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அவைகள் ஒன்றும் நிறைவேற முடியாதபடிக்கு இதோ பொல்லாத சத்ருவானவன் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தினர்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே
மாறும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இதோ வாலிபர்கள் ஏசப்பா கேம்ஸ்ல அடிக்ட் ஆயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. தேசத்துல அநேக வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை அடிக்ட் ஆயிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்ப அந்த காரியம் மாறும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அதை டெவலப் பண்ணுகிற ஒவ்வொரு டெவலப்பரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா ஆண்டவரே, நீர் அவர்களை தொடும்படியாய், நீர் அவர்களை ரட்சிக்கும்படியாய், இப்படிப்பட்ட ஏசப்பா ஆண்டவரே காரியங்களுக்கு துணை போகாதபடிக்கு, இதோ வாலிபருடைய வாழ்க்கையை சீரழிக்கிற காரியங்களுக்கு துணை போகாதபடிக்கு இப்பொழுதே கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்திற்கு ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க வேலி அடைங்க ஆண்டவரே, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தாலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி தகப்பனே. அப்பா எங்க செபங்களை கத்தர் கேட்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்துல கத்தர் வாலிபர்களை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறீங்க. அவர்கள் கொண்டு அநேக பலமான காரியங்களை செய்யும்படி கத்தர் முன்குறித்திருக்கிறீங்களே தகப்பனே. எங்களுடைய வாலிப பிள்ளைகளை விசேஷமா கத்தர் இந்த நாட்கள்ல தெரிந்து கொண்ட உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நீர் முன்குறித்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் ஒருவரையும் சத்துரு தொற்றக்கூடாதப்பா. உடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தவும் உம்முடைய வசனத்தை விட்டு உம்முடைய வார்த்தைகளை விட்டு அவன் வழிவிலக செய்து விடாதபடிக்கு கத்தர் எங்க பிள்ளைகளை நீங்க வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை குறித்து கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது நிறைவேற்றப்படணுமே தவிர சத்துரு எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட அடிக்ஷன்ஸ் நிமித்தமா எங்க பிள்ளைகளை திசை திருப்பி விடாதபடிக்கு கத்த நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் முன்குறித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக உங்களுடைய வல்ல கரத்திற்குள்ளாக நாங்க அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி இந்த நாட்கள்ல தேவன் முன்குறித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக அர்ப்பணித்து சகோதரர் அவர்களோடு கூட இணைந்து நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் தேவனை அறிந்த பிள்ளைகளை, கர்த்தர் முன்குறித்த ஜனங்களை, கர்த்தருடைய விசுவாச குடும்பத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டு விலக பண்ணவோ, கர்த்தரை குறித்திருக்கிறதான நம்பிக்கையை விட்டு ஆண்டவரே, தேவன் மேல் இருக்கிற அன்பை விட்டு பிரிக்கிற ஆண்டவரே, இந்த மனோ தத்துவத்தில் போராடுகிற சகல சத்ருவின் கிரியைகள் அவைகள் கட்டப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடிக்ஷன்ல வச்சிருந்து அதே நேரம் போன்ஸ்ல ரீல்ஸ்ல செலவழிக்க வைத்து கர்த்தரை தேடுகிறது அன்பை விட்டு கர்த்தரோடு இருக்கிற உறவை விட்டு பிரிக்கும்படியாய் காணப்படுகிற சகல சத்துருவின் கிரியைகள் அவைகள் விசுவாச குடும்பத்தில் தேவன் ரட்சித்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே பலன் கொள்ளாதபடி கர்த்தருடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள விசேஷமாய் ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும், விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேலுள்ள அன்பை விட்டு பிரிக்கும்படியான எந்த ஒரு தந்திரத்துக்குள்ளேயும் சபையில் இருக்கிற பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாதபடி தேவன் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தந்திரங்கள்ல சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே ஞானத்தையும் கர்த்தர் மேல் இருக்கிற அன்பையும் உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தையும் எந்த நேரத்திலும் விட்டு விடாதபடி தேவன் அவர்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் மேல் வருகிற இந்த தீமையான காரியங்கள் தேவ ஜனத்தின் மேல் பலன் கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஆவியை கொடுத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டுமாக நாங்கள் செபிக்க கத்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கத்தர் நீங்க இந்த நாளில் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியங்களை வைத்து நாங்கள் அதிகமாக செபிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம். சத்ருவானவன் வாலிபர்களுக்கு எதிராக வைத்திருக்கிற தந்திரமான காரியங்களை குறித்தும் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபித்தோம். இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நீங்க உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸ்ல வைத்து நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், குடும்ப உறவுகளுக்கு கூட இதை நீங்க தெரியப்படுத்துங்க. நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோட இருப்பதாக. ஆமென்.